ஈரோட்டில் மஞ்சள் விலை 14 ஆண்டுகளுக்கு பிறகு குவிண்டால் 19,000 ரூபாயாக அதிகரித்திருப்பதால் சாகுபடி பரப்பையும் விவசாயிகள் அதிகரித்திருக்கின்றனர். இது தொடர்பாக செய்தியாளர் பாபுவிடம் கேட்கலாம். பாபு, இப்போது எத்தனை ஏக்கர்ல மஞ்சள் சாகுபடி செய்யப்படுது? கடந்த காலங்களில் மஞ்சள் சாகுபடி தான் அங்கு அடையாளமாகவே இருந்தது. நடுவில் ஏன் மாறுச்சு? இப்போ விலை அதிகரிப்பதற்கான காரணம் என்ன? மஞ்சள் சாகுபடிக்கு புகழ்பெற்ற ஈரோடு மாவட்டத்தில் கடந்த சில வருடங்களாக மஞ்சள் விலை குறைந்ததால் விவசாயிகள் மஞ்சளை உற்பத்தி செய்யாமல் மற்ற பயிர் வகைகள் பயிரிட்டனர். கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளுக்கு பிறகு மஞ்சள் விலை 19,000 தொட்டதை அடுத்து தற்போது சாகுபடி பரப்பை விவசாயிகள் அதிகரித்துள்ளனர். இது தொடர்பாக நம்மிடம் விளக்குவதற்காக மஞ்சள் சங்கத்தைச் சேர்ந்த திரு ராஜமாணிக்கம் அவர்கள் உள்ளார். வணக்கம்ண்ணா. மஞ்சள் பொழுது எப்படி இருக்குது, அதோட விலைகள் எப்படி, அரசாங்கத்திலிருந்து எந்த விதமான கோரிக்கைகள் நீங்க எதிர்பார்க்குறீங்க? தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஈரோடு மாநகரம் என்றாலே மஞ்சள் மாநகரம் என்று புகழ்பெற்றதாக இந்திய அளவில் புகழ்பெற்ற இடம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே தரம் மிகுந்த ஒரு மஞ்சள் நறுமணம் உள்ள மஞ்சளை உற்பத்தி செய்யக்கூடிய ஈரோடு மாவட்டமாகவும் தமிழ்நாடும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. தற்பொழுது புவிசார் குறியீடு வாங்கியதற்கு பின்னால் ஒரு மஞ்சள் விலை அதிகமாக உயர்ந்தது. இந்த ஆண்டு 14 ஆண்டுகளுக்கு பிறகு மஞ்சள் விலை 21,000 வரை விலை விற்றுவிட்டு தற்பொழுது வியாபாரம் கொஞ்சம் மந்தமாக உள்ள காரணத்தால் ஒரு 4,000 விலை இறங்கி தற்பொழுது 16,000 to 17,000 ரூபாய்க்கு மஞ்சள் விலை விற்றுக் கொண்டிருக்கின்றது. எங்களை பொறுத்தவரையில் இந்த விலை ஏற்றத்தினால் விவசாயிகள் நல்ல மகிழ்ச்சியாகவும் அதிகமான பரப்பளவில் மஞ்சளை பயிர் செய்கின்றார்கள். இந்த ஆண்டு கடந்த ஆண்டு ஒப்பீடுகள் 2 மடங்கு அதிகமாக வரும் என்று எதிர்பார்க்கின்றோம். கடந்த ஆண்டு ஒரு 26-30 ஏக்கர் பயிரிட்டிருந்தால் இந்த ஆண்டு ஒரு 60,000 to 66 ஏக்கர் பயிரிடுவார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். இன்னும் பயிரிடுவதற்கு 1 மாத காலம் இருப்பதால் துல்லியமான ரிப்போர்ட் அடுத்த மாதம் தான் கொடுக்க முடியும். இருந்தாலும் அடுத்த வருடம் 2 மடங்கு மஞ்சள் வர வாய்ப்புள்ளது. 10 to 12 லட்சம் மூட்டை ஈரோடு உற்பத்தியாகும். எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால், விவசாயிகள் அதிகமாக உற்பத்தி செய்யும் பொழுது அந்த மஞ்சளை பாதுகாப்பதற்கு குளிர்பான கிடங்குகள், அதாவது கோல்டு ஸ்டோரேஜ், மத்திய மாநில அரசுகள் நிதி ஒதுக்கி அதை செய்து கொடுத்தால் மட்டுமே தரமான மஞ்சளை ஏற்றுமதி செய்ய முடியும். மக்களுக்கும் நஞ்சில்லா உணவு சாப்பிட வேண்டும் என்றால் கோல்டு ஸ்டோரேஜில் மஞ்சளை இருப்பு வைத்து எடுத்து விற்றால் மட்டுமே விவசாயம் லாபம் அடைவார்கள், மக்களும் பயன்பெறுவார்கள் என்பது வியாபாரி சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஈரோடு மஞ்சள் தொடர்ந்து புகழ் பெற வேண்டும் என்றால் விவசாயிகளின் கோரிக்கையான குளிர்பதன கிடங்கு அமைத்தால் மட்டுமே மஞ்சளை நீண்ட காலம் இருப்பு வைத்து நல்ல மஞ்சளை வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்ய முடியும். இதன் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும் என விவசாயிகள் எதிர்பார்க்கின்றனர். உங்களுடைய தகவலுக்கு நன்றி பாபு.